வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு தீபாவளி சீசனா இருக்கு. இந்த சீசன்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ராய்டரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டரிங் பிஸ்னஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் வந்து ஒரு அட்வான்ஸ்டான மிஷின். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போது நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது மாதம் ஒரு 2 லட்சம் அப்படிங்கிறது மினிமமாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம இதில் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த எம்ப்ராய்டரி மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎம்இ எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு நல்ல கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரியான மிஷின்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு கிளாத்தில் வந்து நம்ம எம்ப்ராய்டரிங் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் விற்கக்கூடிய சாதாரண துணிகளை விட இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துணிகளுக்கு விலைகள் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பிளைன் சாரீஸ் எல்லாம் விற்கிது இல்லைங்களா, இப்போது நிறைய நீங்கள் இந்த கிளாத் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. சூரத்லேருந்து வாங்கக்கூடிய சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளைனாக வரக்கூடிய அந்த சாரீஸ்லாம் ஒரு 45 ரூபாய் இந்த ரேஞ்சில் வருது. அந்த 45 ரூபாய்க்கு நம்ம புடவை வாங்கி அதில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி ஒரு பார்டர் கொடுத்து நம்ம அதை சேல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட ரேட்டு ஒரு 1000க்கு மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்தளவுக்கு எம்ப்ராய்டரிங்க்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. இந்த எம்ப்ராய்டரிங் வந்து எப்படி பண்ணலாம், இந்த மிஷின் வந்து எங்கே வாங்கலாம், இதனால என்ன யூஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த யூஎம்இ எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜப்பான் கம்பெனியால் தயாரிக்கப்படுறது. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சைனாவில் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஜப்பான் கம்பெனி, ஆனால் சைனாவில் தான் இது என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு 100 மிஷின் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்ப்ராய்டரிங் மிஷின். அதில் 60 மிஷின் இந்த மிஷினாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட பெரிய ப்ளஸ். அப்போ வந்து இது எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக பட்டு சேரீகள் அந்த மாதிரி சேரீகளுக்கெல்லாம் எம்ப்ராய்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நீளமாக நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அப்படியே வரிசையாக அது எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டே போகும். அது பழைய டைப்பு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன இடத்துல கூட இதை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் கூட இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து நம்ம சாரீஸில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா சாரீஸ் மட்டும் கிடையாது. நம்ம வீடுகளில் பண்ணும்போது சாரீஸ்க்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட சாதாரணமாக வந்து ப்ளவுஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸு, பேக்லலாம் நம்ம இந்த டிசைன் பண்ணலாம். அப்புறம் லோகோ வந்து இந்த டிசைனில் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து கேப் இருக்கு இல்லையா, அதை தொப்பிகள் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெதர், தோலாலான பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு வந்து டிசைன் பண்ணலாம். இல்லை எதுவுமே முடியல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக தான் இருக்கும், நாங்கள் ப்ளவுஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது லேடிஸாக இருக்க நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. இப்போ இதில் அப்போ யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலர்ஸு, அதுக்கப்புறம் டிசைனிங் ஒர்க்கில் நல்ல நாலேஜ் இருக்கவங்க, க்ரியேட்டிவிட்டியாக நமக்கு டிசைனிங் பண்ண தெரியும் அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மக்கம் ஒர்க்ஸ்ன்னு பண்ணுவாங்க இல்லையா, இந்த கிளாஸ் பதிக்கிறது, எம்ப்ராய்டிங் போடுறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைலரிங் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேட்சிங் சென்டர்ஸ் வச்சுருக்கவங்க, சாரீ ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே என்ன செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். இது வந்து சாதாரணமாக வர கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம பண்ணி தரலாம். இல்லை அப்படின்னா நம்மளே வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வாங்கி அதில் எம்ப்ராய்டரி பண்ணி அதை சேலும் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ண முடியும். அப்போ அவங்க ஒரு டைலராக இருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் அளவில் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ ப்ளைனாக ப்ளவுஸ் தைச்சி அதுக்கப்புறம் அதில் எம்ப்ராய்டரி பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து நம்ம சேல் பண்ணும்போது ரெடிமேட் ப்ளவுஸாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ இது சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு சவுண்டு வந்து இதில் இருக்காது. ரொம்ப கடகடன்னு ஒரு மாதிரியான சத்தம் இருக்காது. ஒரு சின்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துலையே இயங்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், வீட்டிலையே இந்த மிஷினை நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த மிஷின் வாங்குகிற இடத்துலையே நம்ம ட்ரைனிங்கும் இதுக்கு என்ன செய்ய முடியும், எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அந்த த்ரெட்ஸு,
இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம என்ன செய்யலாம், அங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ மிஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மிஷின் தான் வந்து யுஎம்இ எம்ப்ராய்டரிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யுஎம்இ எம்ப்ராய்டரிங் மிஷின் உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கம்பெனியோட அட்ரஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பரும் நான் வந்து வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்துட்டு நல்லா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி இதோட ரேட் வேரியேஷன் இருக்குது. அதே பாருங்கள் 1201 16 இன்ச்லேருந்து 32 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது 4,4 லட்ச ரூபாயாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 20க்கு 48ங்கிறது 5,5 லட்சமாக இருக்குது. 12/16 அப்படிங்கிறது 3,4 லட்சமாக இருக்குது. அதுவே 801 அந்த மாடல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா 2,4 லட்சமாக இருக்குது. இந்த அளவுக்கு மிஷினில் வந்து வேரியேஷன் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த மிஷின் வாங்கி போட்டாக்கா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி மிஷினை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரியணும், அதே மாதிரி மக்கம் ஒர்க்ஸ் பண்ண தெரியணும், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பிஸ்னஸை என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா கூட உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்னு அடிச்சிங்கனாலே என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து கூட அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் ஒர்க் இதில் பண்ண முடியும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மிஷினை பொறுத்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது. இதில் வேறு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு நிறைய செலவுகள் அப்படிங்கிறது இதில் கிடையாது. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இபியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் பேஸ்லேயே நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதனால் இதுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிஷினோட காஸ்ட்டு தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 5 ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம அதில் எம்ப்ராய்டரிங் பண்ண முடியும். சாதாரணமாக மினிமமாக நம்ம சொன்னால் கூட ஒரு 5 ப்ளவுஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 நாளைக்கு ஒரு 150 ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம இதில் எம்ப்ராய்ட் பண்ண முடியும். இப்போ சாரியோ கேப்போ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் ப்ளவுஸுக்கு மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஒன்றுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது தனித்தனியாக ஒன்றுக்கும் சொல்கிறது கஷ்டம். அப்போ ப்ளவுஸுக்கு மட்டும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது 30 நாளைக்கு 150 ப்ளவுஸ் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், எம்ப்ராய்டிங் பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக இந்த எம்ப்ராய்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 1500லேருந்து 2000 வரைக்கும் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4000 5000 வரைக்கும் கூட போகுது. அது வந்து மேரேஜுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்போ அதில் இன்னும் நிறைய ஒர்க் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளவுஸுக்கு 1500 வாங்குறாங்க. மினிமம் 1500 வாங்குறாங்க, மேக்ஸிமம் 2000 வரைக்கும் நார்மலாக எம்ப்ராய்டிங் ப்ளவுஸுக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 150 ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம மினிமம் ஒரு 1500 அப்படின்னு வச்சா கூட 2,4 லட்சம் ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை ப்ளவுஸ் வரலையே அப்படிங்கிறவங்க அந்த இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நமக்கு சாரீ வந்துச்சுன்னா சாரீ இது பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சுடி வருது, சுடியில் வந்து ஒரு பார்டரில் எம்ப்ராய்டிங் பண்ண சொல்கிறாங்க, இதில் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் முதற்கொண்டு நம்ம எம்ப்ராய்ட் பண்ண முடியும். அப்போ எந்தெந்த கிளாத்தில் நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன வரும், ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் இதில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 2,4 லட்சம் ரூபாய். அப்போ மினிமம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக ஒரு 2 லட்சம் அப்படிங்கிறது அசால்ட்டாக இதில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் சீசனல் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கல்யாண சீசனில் தீபாவளி, பொங்கல், அப்புறம் கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான சீசன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா காசு அள்ள முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்ம மிஷின் வாங்குகிற இடத்துலையே என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களே வந்து இதுக்கான திங்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, அதுக்கப்புறம் மல்டி எம்ப்ராய்டரி காட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸு, ஸ்டோன்ஸு, ஜரி த்ரெட்டு, இது எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. அதனால நம்ம அங்கேயே நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. அங்கேயே வந்து ஒரு ட்ரைனிங் கூட நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு டெமோ பார்த்துட்டு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒரு டெய்லர் ஷாப் அப்படின்னா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவோம், அதுவே தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்
பொருட்களில் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே டைலரிங்கில் இருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா பிக்கப் பண்ண முடியும். அதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அக்கம் பக்கத்தில் நேபர்ஸில் ரிலேஷன் வைஸ் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஒரு மேரேஜுக்கான ஆர்டர் எடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது, இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு ப்ளவுஸ் மேட்சிங் ப்ளவுஸ் விற்கிற கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ப்ளவுஸை பிளைன் ப்ளவுஸையே நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணாமையும் விற்கலாம், ஸ்டிச் பண்ணி ரெடிமேட் ப்ளவுஸாகவும் விற்கலாம். இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ளவுஸ் தச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயும் நம்ம சேல் பண்ணலாம். இந்த மாதிரியான பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு வந்து சூப்பராக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல மெயின். நமக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கணும், நல்ல கலரிங் சென்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சீசனல் டைமில் இது ஒரு நல்ல ஆப்டான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியே நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மிஷின் கிடைக்கக்கூடிய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வராய் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். பார்த்தீங்களா, ஸ்பேர்ஸும் இங்கே விற்கிறாங்க. அதுலேயே நம்ம ஸ்பேரும் இதில் என்ன செஞ்சுக்க முடியும், வாங்கிக்க முடியும். எதுவும் அதில் ஃபால்ட் அப்படின்னாலும் நம்ம ஸ்பேர் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழேயே வந்து நான் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் நேராக போய் நீங்கள் என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.